ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் மந்தி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மொதல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கணும். சிக்கனை இந்த அளவுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடைமிளகாய் பாதி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கணும். முழு மல்லி, முழு மிளகு, முழு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கியூப் 2 பீஸ் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ண மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். லெமன் ஜூஸ், கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். சிக்கனில் கொஞ்சமாக எண்ணெயும் பட்டரும் சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் ட்ரை லெமன் சேர்த்துக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். தண்ணியில் ட்ரை லெமன், ஜீரகம், மிளகு, மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரைஸை சேர்த்துக்கணும். 80% குக் பண்ணியிருக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, அதுலேயே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அதை தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். வேக வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸையும் சிக்கனையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துக்கணும். மூடி வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணணும். விசில் வராது, டயத்தை பார்த்துக்கோங்க. சூப்பரான மந்தி ரெடி ஆயிருச்சு. ஒரே ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு.